விதிமுறையை மீறி கட்டப்படும் கட்டடங்களை இடிப்பதற்கான சட்ட திருத்தம் கொண்டுவர முதல்வர் கருணாநிதியிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பெருகி வரும் மக்கள் தொகைகளுக்கு ஏற்ப கட்டடங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதனை வரைமுறைப்படுத்த 1971 ஆண்டு நகர் மற்றும் ஊரமைப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது. தற்போதைய வளர்ச்சிக்கு ஏற்ப இச்சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி மோகன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை முதல்வர் கருணாநிதியிடம் அளித்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நீதிபதி மோகன், அனுமதி இல்லாமல் கட்டப்படும் கட்டடங்களை இடிக்கவும் சீல் வைக்கவும் இந்த சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்றார். இதுவரைக்கும் பர்மிஷன் வாங்காம கட்டிட்டு இருந்தவங்களை எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ இந்த புது சட்டப்படி அதை சீல் பண்ணலாம். அதற்கு பின்னாலே அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அந்த கட்டிடங்களை சட்டத்துக்கு புறம்பாக கட்டுகின்ற கட்டிடங்களை நாங்கள் இடிக்கக்கூட வசதி உண்டு. இப்போ ஒருத்தர் லேண்ட் வச்சிருக்காரு, டெவலப் பண்ணுறாரு, தானே டெவலப் பண்ணுறாரு, அதுக்கு சரியான வசதிகள் பண்ணுறதில்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா அந்த வசதி பண்ண வேணும்னு சொல்லி அவர்கிட்ட பணம் வாங்கக்கூடிய ஒரு விதியை ஏற்படுத்தியிருக்கிறோம். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை போலவே மதுரை, கோவை ஆகிய நகரங்களிலும் வளர்ச்சி குழுமம் துவங்கவும் இதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.